ரொம்ப சூப்பரான டேஸ்டில் பீர்க்கங்காய் போட்டு பருப்பு கடைகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மசாலா எதுவுமே போடாமல் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பரான டேஸ்டில் பீர்க்கங்காய் பருப்பு கடைகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து ஒரு 3/4 கப் அளவு கிட்ட துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வறுத்து போடும்போது பருப்பு கடையில் ரொம்ப டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நேரம்லாம் வறுத்து விடணும் அப்படிங்கிறது இல்லை. ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து விட்ட பிறகு இந்த பருப்பு வேகிற தேவையான அளவு தண்ணி ஊத்தி பருப்பு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விடுங்க, போதுமான அளவுல இருக்கும். அடுத்ததா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 போல மிளகு, 2 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பருப்பு கடையலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது இல்ல, ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா சேர்த்துக்கறணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் டக்குன்னு வதங்கி வந்துடும், அதனால ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பீர்க்கங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு, அது நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. அதை இதுல சேர்த்துக்கோங்க. வேற எந்த மசாலாவும் சேர்த்துக்க தேவையில்லை, இதுவே போதுமான அளவுல இருக்கும். இப்போ அந்த பீர்க்கங்காய் கூட இந்த பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா ஹை ஃபிளேம் இல்லைன்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. பருப்பு அதுல நல்லா செட் ஆயிட்டு பீர்க்கங்காயும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு இந்த பருப்பு கடையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல உள்ள குழந்தைங்க எல்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த பீர்க்கங்காய் பருப்பு கடையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.